கிளைமேக்ஸு, முந்தானை முடிச்சு இன்டர்வல் பிளாக்கு, இப்படி பாக்யராஜ் சாருடைய திரைக்கதை பற்றி நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களில் பல தடவை பேசிட்டோம். ஆனால் இன்றைக்கும் ஸ்க்ரீன் பிளேனா பாக்யராஜ் சார் தான் அப்படிங்கிறது மாறி இன்னொருத்தருக்கு அந்த இடம் போகவே இல்லை. அதுதான் அவருடைய வெற்றி. ஏன்னா அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அருமையான திரைக்கதைகளை அமைச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த பாக்கியா பத்திரிகை நடத்துகிறப்போ அதில் ஒரு விஷயம் வந்தது, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படின்னு ஒரு பகுதி வந்தது. அதில் நிறைய வாசகர்களுடைய ஆசை அவர் நிறைவேற்றி வச்சார். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசு தான் இவ்வளவு திரைக்கதைகளை உருவாக்குறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி அந்த பாக்யாவில் அந்த பகுதி மட்டும் இல்லை, அவருடைய திரைக்கதையாலையும் அவருடைய இயக்கத்தினாலையும் அவருடைய நடிப்பினாலையும் பல பேரை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அவர் இன்னும் பல வருஷங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அவருக்கு என்னுடைய மரியாதைகள். அதாவது மெனக்கடல்னால் இப்போ பார்த்திபன் பாருங்கள், சளைக்காமல் மெனக்கட்டுக்கிட்டே இருக்கார். அவருடைய இன்விடேஷனில் கூட சரி, அது எப்படி அவ்வளோ டீட்டெயில் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய மெனக்கடல் தான், தொடர்ந்து மெனக்கடல் தான் அவர் இவ்வளோ வருஷம் நிலைச்சு நிற்கிறாரு. ஸோ அவருடைய மெனக்கடல் கண்டிப்பாக இந்த படத்துடைய பாடல்களையும் படத்தையும் பெரிய வெற்றியாக்கும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.